ஜெபம் செய்வோம். நன்மையான எந்த ஈவும் அவரிடத்திலிருந்து வருகிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மையை அன்றி தீமையை பாராத ஒரு சுத்த கண்ணர். அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்மோடு ஆண்டவர் பேசும்படி, தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும்படிக்கு என்னோடு எங்களோடு பேசினார் என்று சொல்லத்தக்க விதத்தில் மனிதனை மறைத்து பயன்படுத்துகிற தேவன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜெப ஐக்கியத்தில் அங்கம் வகிக்கிற அத்தனை ஊழியர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் இதை பொறுப்படுத்தி நடத்துகிற அருமையான பாஸ்டர் இம்மானுவேலுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். வார்த்தை வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய வசனம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி போராடுகிற ஆவிகள் செயலிழந்து போகட்டும். வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டே அது எனக்கு மதுரமாய் இருந்தது என்ற தீர்க்கனை போல உடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை பருக கர்த்தர் உதவிச்சு. அடிமை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. சீசர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே 3 நாள் இந்த ஜனங்க என்ன செய்யலை, சாப்பிடலை, இப்படியே அனுப்புனா என்ன செய்திருவாங்க, பட்னியாக போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்களே ஆகாரம் கொடுங்கள். வேற எங்கேருந்தும் இல்லை. பாடல்கிருந்து ஒதுக்கிது. பெண்கள்லாம் பாடின பாட்டை பார்த்தா வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான கைத்தட்டெல்லாம் கிடைக்கும். சிறப்பாக பாடினீர்கள். அல்லேலூயா. எப்படி தான் தம்பி, நல்லா பாடினாங்களா? நாங்கள் அந்த காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் ஆடித்தான். எங்களை பாட விட்டால் அப்படி தான் ஆடும். ஆனால் சிறப்பாக பாடினீங்க. நல்ல ஒரு ஜெப ஆலோசனை கொடுத்து ஐயா செய்தியும் ஜெபமும் கலந்து வந்துட்டு. அல்லேலூயா. சொன்னாங்க, நீங்கள் கேட்ட ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டிருக்கா அப்படின்னாங்க. நிச்சயமாக கேட்கப்பட்டிருக்கு. பதில் தாமதிச்சு. ஜெபம் பண்ண உடனே போயிடும் ஆண்டோடைய காதுக்கு. அது கேட்கப்படாதுன்ட்டு என்னமே சொல்ல முடியாது. ஆனால் ஜெபம் பண்ண உடனே அங்கே போயிடும். பதில் தாமதமாகி வரும். பதில் வரவே வராது. சில நேரத்தில் சில பதில் யானைக்கு கோணம் வந்துடும். மோசைக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கானான் தேசத்தை பார்க்கணும். ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீ கானான் தேசத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டா, பிரவேசிக்க மாட்டா. ஆசை வருமா வராதா ஐயா? இவன் நம்ம பார்த்து பரலோகத்துக்கு போக மாட்டான்னா எப்படி இருக்கும்? சோத்திரம். இவ்வளோ நாளும் பட்ட பாடு பிரயாசமெல்லாம் வீணாக போயிடும். இவன் படுத்த பிரயாசம்லாம் எதுக்கு? பரலோகத்துக்கா பூலோகத்துக்கா? ஆமாம், இங்கே பரலோகத்தை அனுபவிக்கணும், பரலோகத்துக்கும் போகணும். பாருங்க, அவர் ஜெபம் பண்ணார். 1 முறை 2 முறை கேட்டார். ஆண்டவர் நிறுத்து பண்ணிட்டார். இனிமேல் என்ன செய்யாத, ஜெபம் பண்ணாத, நான் சொன்னது தான். கேட்டார், பதில் வந்துச்சு. சாதகமாக வரல. சாதகமாக வரல அப்படின்னாலும் நம்ம பாதகமாக போயிடக்கூடாது. கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கலையே, கிடைக்காமல் இருக்கலாம். பவுல் ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதன். அற்புத அடையாளங்கள் மூலமாக நடக்குது. மரித்தவர்களெல்லாம் எழுப்பியிருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன முள். என்ன முள்ளுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. பைபிளில் அதுக்கு அர்த்தம் இல்லை. அவர் கேட்காரு, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும். கேட்போமா கேட்க மாட்டோமா? சிலருக்கு பிள்ளைகள் முள்ளாக இருக்கும். சில அம்மாமாருக்கு கணவன் முள்ளாக இருக்கும். எடுத்து போடணும்னு போட முடியுமா? இந்த முள்ளை சரியாகணும்னு தான் சொல்ல முடியும். கணவன் சரியில்லைன்னா அவரை எடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? பிள்ளைகள் சரியில்லைன்னா எடுத்துருன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்க.
உங்கள் பாஸ்டர் சரியில்லைன்னா இவரை ஓச்சிருன்னு சொல்ல முடியுமா? அவரை சரியாக்கும்னு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகள் சரியில்லைன்னா அந்த விசுவாசியை ஓச்சி விடுவோன்னு ஜெபம் பண்ணால் பாஸ்டர் ஓச்சி விடுவார். அல்லேலூயா. பொதுவாக அதான் சரி பண்ணும், நம்ம வேலை அதான். ஆகாரத்தை எங்கே போடு. ஆமாம், அநேக நாட்களுக்கு பின்பு என்ன செய்வார்? பதிலை கொடுப்பார். அன்றைக்கி ஒரு அம்மா நல்ல ஊழியம் செய்த சகோதரி தான். அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தாங்களாம். வந்துட்டு படியை விட்டு போனோடனே ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க. ஆண்டவரே, இந்த ஆள் பக்கத்திலே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணால் காணவே இல்லைன்னு. அல்லேலூயா. நம்ம எத்தனை கெட்ட வார்த்தைன்னு நினைக்கும் உள்ளத்தில், எத்தனை நினைவுகள் நம்மகிட்ட வருது. எரிச்சல் வருத, கோபம் வருத, மனைவி மேலே எரிச்சல் வருது, கணவன் மேலே எரிச்சல் வருது, பிள்ளைகள் மேலே எரிச்சல் வருது. இதெல்லாம் சரி பண்ணாக்கி நம்ம எங்கே போய் சேர மாட்டோம்? பரலோகம் என்ன செய்ய மாட்டோம்? சரியாக்குகிறார். உங்கள் பாஸ்டரை விட்டு இங்கே பேசுகிறாருனாக்கி சரி பண்ணதுக்கு தான் பேசுகிறாரு, உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை. பாஸ்டர் பிரசங்கிக்கிறார், சில நேரத்தில் பாஸ்டர்மாருக்கு உணர்ச்சி பொங்கிடும். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து தடுமாறினா என்ன வரும்? இப்போ கோவந்தானே வரும். கடன்காரன் முன்னால் வந்து நிற்கான், பின்னால் கடன்காரன் வந்து நிற்கான், நாலா பக்கமும் கடன்காரன் வந்து நிற்கான். என்ன வரும் நமக்கு? கோவந்தானே வரும். யார் மேலே வரும்? என்ன ஆண்டவரே, இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிற, என் கடன் என்ன செய்யலை ஒன்று அவர் கோபப்படுவாரா? இறக்கப்படுவார். அல்லேலூயா. உரிமை இருக்குது நமக்கு. அதுக்காக மனம் போல பேசல. அவர் ஜெபத்தை அவர் பண்ணார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்போ அவர் சொல்கிறாரு, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். எவ்வளோ ஊழியம் செய்தேன், எவ்வளோ பிரமாதமாக செய்தேன்யா, எவ்வளோ பணிவிட, எத்தனை அற்புதம் என் மூலமாக, ஆனால் எனக்கு நடக்கலையே. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாள், ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்க ஐயா, எனக்கு இந்த முதுகு வலி போக மாட்டேங்க. அல்லேலூயா. என்ன போக மாட்டேங்க? நாங்களும் கூவி கூவி தான் பார்க்கோம், நிற்கி வருது நிற்கி வருது. அல்லேலூயா. சோத்திரம். அது ஒரு முள் வச்சிருந்தாலும் ஜீவனை வச்சிருக்காரா, பயன்படுத்தாரா? ஓடிக்கிட்டு. அப்போ ஜெபம் என்ன செய்யும்? கட்டாயம் சொன்ன உடனே மேலே போயிடும். ஆனால் அங்கேருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் பதில் தாமதமாக வரும். குதிரைக்கு எதுக்கு கொம்பு கொடுக்கல? சொல்லுங்கள். குணத்தை அறிஞ்சு தான் உலகத்தெல்லாம் முட்டி மோதிவிடும். அதுதான் கொஞ்சம் நிதானமாக மூக்கணாங்கயிறு எதுக்கு மாடுதான் போடுதாங்க. ஒரு மூக்கணாங்கயிறு போடாத மாட்டை யாரும் அடக்க முடியாது. ஆனால் மூக்கணாங்கயிறு போட்ட மாட்டை சின்ன பிள்ளையும் அடைக்கிறோம். சின்ன குழந்தைகளும் அதை பிடிச்சிட்டு போயிடும். லேசாக சட்டை இப்படி சுண்டுனா போதும், நின்றுடும். அதுக்கு தான் மூக்கணாங்கயிறு கத்து ஊழியர்களுக்கும் விசுவாசிக்கும் போட்டு வச்சுருக்காரு. ஆனால் நடக்கலையே, ஓடலையே, இப்படியெல்லாம் நடக்க, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்க, அதே துக்கமாக இருக்கு ஐயா, போரடிக்க, வாழ்க்கையை வெறுத்து போச்ச, இருக்கவா போவவா, என் உயிரை எடுத்துக்கிடும் ஆண்டவரே, நல்லா இல்லை, 2 பேரையும் சேர்த்து எடுத்துக்கிடும் சில நேரம். அல்லேலூயா. சோத்திரம். வேண்டாம், ஜென்டிலாக இரு. உயிரை எடுத்துக்கிட்டு யாரும் என்ன செய்யாத. அப்படி ஜெபம் பண்ணி ஆசை இருந்த முடிய வருக வரட்டும் ஆண்டவரே. என்ன வரட்டும்? இப்போ வருக வந்துட்டுனா போயிடுவோம் ஆண்டவர். அப்படி போய் ஜெபம் பண்ணுங்க, தட்டி கொடுப்பார். உயிரை எடுத்துக்கினா கூட 6 வருஷம் போட்டு விடுவார், கூட 10 வருஷம் இரு. சோத்திரம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நல்லவர். இப்போ நாங்கள்லாம் 6 முகமாக இருக்கும்போது ஒரு முகத்தை வச்சே 1000 பாவம் செய்தான். 6 முகம் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்துடு. பாம்பேயில் 15 வருஷம் இருந்தேன். துன்மார்க்கமான வாழ்க்கை. உலகத்தில் எத்தனை பாவம் உண்டோ அத்தனையும் பால் போல பருகினேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி. காமராஜர் பாம்பேக்கு வந்தால் இவரை கூப்பிட்டு விட்டு பேசுவார். அவர் கோயில், அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் கொட்டி வச்சு தாராவியில் அதுக்கு பூஜை நடத்துவார். அதெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. வசதி இருந்துச்சு. வியாபாரம் பார்த்தோம், கடை வச்சுருந்தோம், மில்ல வேலை பார்த்தேன், வட்டிக்கு கொடுத்தேன். தெருவை விட்டு அப்படி வீட்டை விட்டு தீக்கீழே இறங்கினோடனே சேட்டு வாங்கன்னா ஒரே ஒரு பார்த்தேன். வீட்டு வாசலில் வட்டிக்கு வாங்க கடைக்காரங்களாம் வந்து நிற்பான். பெரிய மரியாதை. ஆனால் உள்ளே என்னது, உளுத்து போன ஒரு மரம். வாழ்க்கையில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போகிற இடத்துல காரில் அடிபட்டு செத்து போயிட்டேன்னா
4 நாள் அழுதுட்டு அவன் எப்படி இருப்பானே பார்த்துக்கிடு. என் மனைவிக்கு 24 மணி நேரமும் கண்ணீர் தான். பாம்பே மாப்பிள்ளனி கட்டி கொடுத்தான். அல்லேலூயா. படாத பாடு வேதனை. 2 நாள் 3 நாள் கழித்து தான் வீட்டுக்கு வருவேன். வரும்போது கதவை ஒரு தட்டுவேன். கதவை திறக்கலைன்னா உள்ளே போனால் ஒரே அடி தான். பையன் பிறந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், அடித்து தூக்கி தெருவில் போட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவியை, கொடூரமான பாவியை இன்னைக்கு மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஊழியத்தை கரத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகாதவர்கள் யாருமே இல்லை. நம்ம பார்வைக்கு ஆகாதவங்கள தான் இருக்கும். பாஸ்டர் பார்வைக்கு ஆகாத விசுவாசி சில கிடக்கிறதமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆகக்கூடியவர்கள், ஆக்கப்பூர்வமாய் பயன்படுத்துவார். எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றி பேசுவாங்க சிலர். இயேசு கிறிஸ்துவனுடைய கோபாக்கினை குறித்து பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆக்கினைகளை குறித்து பேசுவாங்க. பாவம் செய்தால் என்ன தண்டனை வரும், என்ன சம்பவிக்கும், இதுவும் வேதத்தில் இருக்கிறது. கோபாக்கினை வேதத்தில் இருக்கிறது. இதை விட எல்லாவற்றுக்கும் மேலே கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கிக்கும் போது தான் மக்கள் மனம் திரும்புவார்கள். கிறிஸ்துவின் அன்பு எந்த இடத்துல வெளிப்படுகிறதோ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். ஓரல் ராபர்ட்னி சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், நல்ல வல்லமையான ஊழியக்கார். அவர் பட்டணத்துக்கு ஒரு வாலிப தம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கான். அவருடைய மனைவி ஊழியத்துக்கு போகிறாங்க. அந்த தம்பி அந்த நாளில் அவர் கொடுத்த தலைப்பு என்னென்னா, ஆண்டவர் வானத்தில் இருந்து இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை குறித்து பேச. இந்த வார்த்தையை கேட்டு மனைவி கிட்ட, புருஷங்கிட்ட போய் அங்கே ஒரு தம்பி பேசுதான், இயேசுவின் அன்பை குறித்து சிறப்பாக பேசுதான். வாங்க, அன்பாகுது இன்பாகுது, வா. எதை பேசணும்? நியாய தீர்ப்பு. அதான் மக்களுக்கு அவர் பிரசங்கிக்கும் போது நியாய தீர்ப்பை குறித்து பேசுனா சேரில் உட்கார்ந்துருக்கவங்க எழும்பி சேரை ஒடிச்சிட்டு ஒப்பு கொடுப்பாங்க. அது நடக்கு. 2வது நாள் அதே அன்பை குறித்து பேசுகிறார். இந்த அம்மாவுக்கு நம்ம புருஷன் வந்து கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனைவி இல்லை தாங்க முடியாமல் அன்றைக்கி போயிட்டார். அன்னைக்கும் அதே அன்பை குறித்து பேசுகிறார். இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவருடைய உள்ளம் உடஞ்சி போச்சு. உள்ளம் உடஞ்சி அப்படியே பிரசங்கம் பண்ணி முடிச்சம்பளவும் சேரில் உட்காந்துட்டு இருக்கார். வல்லமையான ஊழியக்காரர் தான். இவ்வளவு அன்பை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து பேச நான் என்ன செய்யிட்டேன்? அறியாமல் போயிட்டேனேன்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்து அன்பையும் கூட்டி வழங்கினார். அல்லேலூயா. அன்பே பிரதானம்ட்டாங்கங்க. அன்பே பெருசு. அதுக்காக பாவியை குளிப்பாட்ட சொல்லலை, பாவத்தை சுட்டி காண்பித்து அன்பை வெளிப்படுத்தணும். மக்களுடைய இன்னைக்கு யாரை எடுத்துக்கிட்டாலும், என்ன எடுத்துக்கிட்டால் எனக்கு பார்த்துங்க ஒரே சளி, அல்லேலூயா, ஒரே இருமல், பேச முடியுமான்ட்டு வந்தேன். இது வரைக்கும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யுது, ஏதோ ஒரு பாடு இருக்கத்தான் செய்யுது. எவ்வளோ பெரிய உலக பிரசித்தி பெற்ற தெய்வ மனுஷனாக இருந்தாலும் என்ன இருக்குது? ஆமாம், கால் நொண்டினா நொண்டி தான் நடக்கணும். கையை கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் கையை ஆட்டி தான் நடக்கணும். நான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கால் நடக்க முடியல, நமக்கு வேண்டாதவங்களாம் தான் நொண்டியா அப்படிமா. அல்லேலூயா. ஆமாம் ஐயா, நொண்டி தான். அல்லேலூயா. எதை சொல்லுகிறார்களோ அதை குறித்து நீ கவலைப்பட. ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே ஊற்றப்படணும். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு அன்பு கூர்ந்தாரா? இவ்வளவாய். அன்னைக்கு மனம் திரும்பினார். அன்பையும் குறித்து என்ன செய்தார்? பேசாது. குடும்பத்துக்குள்ளே அன்பு விளங்கணுங்க. குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? அன்பே பிரதானம். மகாத்மா காந்தி வந்து சுதந்திர போராட்ட வீரர், அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அங்கே ஒரு கொடூரமான அதிகாரி, பயங்கரமான அதிகாரி, எல்லாத்தையும் பயங்கரமாக அடிப்பான். இவரையும் போட்டு அடிப்பான். எல்லாரும் அடிக்கும்போது அம்மா அப்பான்னு அலறுவாங்க. இவர் ஆண்டவனே ஆண்டவனையும் பாரு. காந்தி என்ன செய்வாரா? ஆண்டவனே ஆண்டவனும் பாரு. இவனுக்கு என்னையா எல்லாரும் அம்மா அப்பான்னு எழுதான், இந்த ஆள் மட்டும் ஆண்டவனே ஆண்டவனேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். அவர்கிட்ட பேசினா பழகினா 2 பேரும் ரொம்ப நற்பராயிட்டான். இவன் அடிக்கிறது விட்டுட்டான்.
அடிக்கிறத விட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, 2 பேரும் நண்பராக மாறிட்டாங்க. குறிப்பிட்ட நாள் வந்தோடனே அந்த அதிகாரி, உமக்கு ஒரு நல்ல செய்தி, எனக்கு ஒரு துர்ச்செய்தி அப்படின்னார். என்னையா அப்படின்னா, அவர் சொன்னார், உமக்கு விடுதலை கிடைச்சிட்டியா, ஆனால் நீர் போகிறது எனக்கு என்ன செய்தி, துக்க செய்தி அப்படின்னார். உமகிட்ட என் அன்பை தந்திருக்கேன், ஆண்டவருடைய அன்பை தந்திருக்கேன். நான் ஒரு ஷூ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஷூவை நீர் வாங்கிக்கணும் அப்படின்னாங்க காந்தி. அப்படியா கொண்டாணி போட்டால் அது போட்டு பார்த்தா எப்படி இருக்குது, அவர் காலுக்கு ரொம்ப அழகாக சரியாக இருக்குது. இவருக்கு ஆச்சரியம், என் காலை அளக்காமல் நீ எப்படியா அந்த ஷூவை செய்தா அப்படின்னா, இது ஒவ்வொரு முறையும் மார்புலம் ஒரு சூழ்கா வச்சு முய்ப்பியர்லாம் அந்த அடையாளம் பட்டுச்சு, அதை அளந்து அருமையான ஒரு ஷூ பண்ணியிருக்கு அப்படின்னார். அல்லேலூயா. அந்த அதிகாரி அப்படியே ஒரு காலே விழுந்துட்டார். அன்பே பிரதானம், அன்புக்கு அடங்காதவன் ஒருவரும் இல்லை. ஆகவே குடும்பத்தில் அன்பு இருக்கணும், சபைக்குள்ள அன்பு இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கணும். அன்பே பிரதானம்ட்டு பவுல் என்ன செய்தார், 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் தானே, அன்பை குறிச்சே ஒரு வசனம் இருக்கு, ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். அவே அன்பு இல்லாதவன் தேவனை அன்பா வந்தியலா? அன்றைக்கி வீட்டிலேருந்து புறப்பட்டு வரும்போது வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு வந்தியலா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் போண்டானி இருப்பார், இல்லை பெய்தான் அவன் சோத்திரம். பிடிவாதமாக நினைச்சப்படாது, நிற்கப்படாது. ஆமாம், கணவனை அனுசரித்து தான் போகணும், மனைவியை அனுசரித்து தான் போகணும். அந்த காலத்துக்கு சொல்லுவோம், உனக்கு கழுத்துக்கு கட்டியிருக்கா காலுக்கு கட்டியிருக்கா ஒன்று அப்படிம்பாங்க. இப்போ மனைவிக்கு சம உரிமை ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன உரிமை? அந்த அம்மாவும் வேலைக்கு போகுது, நம்மளும் வேலைக்கு போகிறோம். அந்த அம்மாவும் காலேஜில் லெக்சராக இருக்கும், நம்மளும் லெக்சராக இருக்கும். அந்த அம்மாவும் பைலட்டாக இருக்குது, நம்ம ஆட்களும் எல்லா துறையிலையும் வந்தாச்சு. எல்லா துறையிலும் வந்தாச்சா வரலையா? சோத்திரம்.